நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ₹1 சேவ் பண்ணாலும் காசு தான், ₹100 சேவ் பண்ணாலும் காசு தான். நான் என்னோட காசை சேவ் பண்ற மாதிரி நீங்களும் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிமாண்ட் கம்மியா இருக்கும். டிமாண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரைஸும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஹை கைஸ், வெல்கம் பேக். நம்ம எல்லாருக்குமே ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுன்றது பிடிக்கும். ஆனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஷாப் பண்ணும்போது அவங்களோட காசை எப்படி சேவ் பண்றதுன்னு ஒரு ஐடியா இருக்காது. அதாவது நமக்கு பிடிச்ச திங்ஸையும் வாங்கணும், அட் த சேம் டைம் நம்மளோட காசையும் கொஞ்சம் சேவ் பண்ணணும். அது எப்படின்ற சில முக்கியமான 7 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் உங்களுக்கு நடுவில் ப்ரோ டிப்பும் சொல்கிறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற டாக்டிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நான் என்னோட காசை சேவ் பண்ணுற மாதிரி நீங்களும் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் பாலா, வெல்கம் டு ஃபேஷன் தமிழா சேனல். நம்ம சேனலில் ஃபேஷன் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, பை பேசிக் ஃப்ரம் ஜென்ரிக் பிராண்ட்ஸ். அதாவது வீட்டில் போடுற டிஷர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் லேயரிங் யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் டாப்ஸ், இதெல்லாம் நல்லா காஸ்ட்லியான பிராண்டடாக பார்த்து வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளேயே வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் போடுற டிஷர்ட் என்னதான் நம்ம பிராண்டடாக வாங்கினாலும் வெளியே நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறது கூட யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. ஸோ சேம் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து ஜிம் வியர் இருக்கும். நல்ல ஒரு பிராண்டடான ஜிம் வியர் எவ்வளோ ரேட் வருது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னதான் நம்ம நல்லா பிராண்டடான ஜிம் வியர் பண்ணாலும் அந்த ஜிம்முக்கு போய் நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் என்னமோ சேம் தான். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே பிராண்ட் கன்சர்ன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு பட்ஜெட்குள்ளேயே பார்த்து வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நம்பர் 2, விஷ் லிஸ்ட். எப்போவுமே எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு முன்னாடியும் விஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் வெயிட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஷூ பார்த்தேன் ஆன்லைனில். அண்ட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வைக்கும் போது 1500 இருந்துச்சு. ஆனால் இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு இங்கே ஒரு 500 வந்து சேவ் தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு விஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. ஒரு 2 நாள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா அப்போ வாங்குங்க. ப்ரோ டிப்: எப்போவுமே சேல் போயிட்டு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வாங்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா கூட அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எத்தனை தடவை வியர் பண்ணுவீங்க அண்ட் எந்தெந்த ஒகேஷன்ஸ்க்குலாம் அதை நீங்கள் வியர் பண்ணுவீங்கன்றதை ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட காசை நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம். நம்பர் 3, கம்பேர். எப்போவுமே எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வெப்சைட்லையாவது ப்ராடக்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுங்கள். எப்படியும் இதே மாதிரி ப்ராடக்ட் வேறு சைட்டில் இருக்க தான் போகுது. அப்படி இல்லைனா இதே ப்ராடக்ட் கூட வேறு யாராவது வேறு வெப்சைட்டில் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சி இந்த ப்ராடக்ட் ப்ரைஸையும் வேறு சைட்டில் இருக்கிற ப்ரைஸையும் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால நீங்கள் நிறைய காசையும் சேவ் பண்ணலாம். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல டபுள் மாங்க் ஷூஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ தான் மிந்த்ராவில் இந்த ஷூவை பார்த்தேன். ஸோ இவங்க கிட்ட இந்த ஷூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200. நான் உடனே போயிட்டு இந்த ஷூவை வாங்காமல் இதே மாதிரி ஷூ வேறு ஏதாவது வெப்சைட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அப்போ தான் ஆஜியோ வெப்சைட்டில் இதே ஷூவை பார்த்தேன். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 900க்கு சேல் பண்ணுறாங்க. அதுவும் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ்லாம் அப்ளை பண்ணி வாங்கினதுனால ஜஸ்ட் எனக்கு 700க்கு இந்த ஷூவை வாங்கினேன். ப்ராடக்ட் இன்னும் என் கையில் வரல. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்துடும் நினைக்கிறேன். நான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் அந்த ஷூவை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்பர் 4, கூப்பன்ஸ். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு லைவாகவும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மிந்த்ரா ஆப்பே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கூப்பன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கூப்பன்ஸில் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய கூப்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏப்ரல் மந்த்ஸுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஷாப் பண்ணும்போது தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு ஆர்டர் எந்த ஒரு சைட்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஏதாவது கூப்பன்ஸ் அவைலபிளாக இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா உங்களோட காசை நீங்கள் நிறையவே சேவ் பண்ணலாம். நம்பர் 5, பேங்க் கார்ட்ஸ். நீங்கள் நிறைய சைட்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த பேங்க் கார்டு யூஸ் பண்ணால் இத்தனை % டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணியும் நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், கோட்டக் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 3Kக்கு ஷாப் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணியும் கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா சேவ் பண்ணலாம். அண்ட் ஒரு வெப்சைட்டுக்குமே ஒரு கார்டு டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டீட்டெயில் செக் பண்ணிங்கன்னா அண்ட் உங்ககிட்ட எந்த கார்டு இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால நீங்கள் நிறையவே காசை சேவ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் ட்ரஸ்டட் வெப்சைட்டில் மட்டும் ஷாப் பண்ணுங்கள். நம்பர் 6, ஷாப் ஆஃப் சீசன். முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே ஆஃப் சீசனில் ஷாப் பண்ண பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு ரீசனை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் போயிட்டு இருக்கு. இப்போவே விண்டருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்குவீங்க. அதாவது லெதர் ஜாக்கெட்ஸ், டெனிம் ஜாக்கெட்ஸ்,
ஹூட்டிஸ், ஸ்வெட் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சொல்கிறேன். ஆனால் ஏன் ஆஃப் சீசனில் உங்களை வந்து ஷாப் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரீட்டைலர்ஸ் போன சீசனோட ஸ்டாக் எல்லாத்தையுமே இப்போ கிளியர் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமாக இப்போ அடிக்கிற வெயிலில் உங்களுக்கு வின்டருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிமாண்ட் கம்மியாக இருக்கும். டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹூட்டிஸ், ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாம் விட நல்ல குவாலிட்டியான லெதர் ஜாக்கெட்ன்றது எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது நல்ல குவாலிட்டியான லெதர் ஜாக்கெட். அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 3K இருக்கும், 5K இருக்கும், 8K கூட போகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வின்டருக்காக வெயிட் பண்ணி அந்த டைமில் நம்ம வந்து இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறத விட இப்போ ஆஃப் சீசன் இருக்கும்போது ஜஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நல்ல டீல் கிடைச்சதுன்னா அண்ட் உங்கள் பட்ஜெட்க்கு அது ஓகே வந்துச்சுன்னா இப்போவே வாங்கி வச்சுக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ப்ரோ டிப், கெட் ஃப்ரீ டெலிவரி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃப்ரீ டெலிவரி இருக்கிற மாதிரி பார்த்து ஷாப் பண்ணுங்கள். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் ஃப்ரீ டெலிவரின்றது ஒரு மினிமம் கார்ட் வேல்யூன்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே ஷாப் பண்ணால் தான் ஃப்ரீ டெலிவரி, இல்லை 300க்கு மேலே ஷாப் பண்ணால் தான் ஃப்ரீ டெலிவரின்ற மாதிரி ஒரு செக் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இன்கேஸ் ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்ச டிஷர்ட்டை வாங்க போகிறீங்க அண்ட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. பட் இன்னுமே வந்து 50 ருபீஸ்க்கு சேர்த்து நீங்கள் வாங்கினா மட்டும்தான் ஆன்லைனில் வந்து டெலிவரி வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, ஐயோ 50 ருபீஸ்க்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. இதனால நம்ம வந்து டெலிவரி ஃபீ வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து நமக்கு என்ன வாங்குறது அந்த 50 ருபீஸுக்கு தெரியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு ஏதாவது கிராசரி நீட் இருக்கான்னு. இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அதையும் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இதனால உங்களுக்கு வந்து டெலிவரி ஃபீயும் கட் ஆச்சு அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் சில சைட்டில் பார்த்தீங்கன்னா கிராசரிலாம் வந்து சேல் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற சைட்டில் என்ன பண்ணுறது ப்ரோ நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் தாராளமாக அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் இருக்கும், அப்படின்னா கர்ச்சீஃப் இருக்கும், கண்டிப்பாக 50 ருபீஸ் ஐட்டம் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்மளோட மெயின் மோட்டோவே இந்த டெலிவரி ஃபீக்கு நம்ம வந்து பே பண்ணாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று வாங்கணும். நம்பர் 7, கிளியரன்ஸ் சேல். எப்பயாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிளியரன்ஸ் சேல்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வழக்கத்தை விட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயே உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ₹1 சேவ் பண்ணாலும் காசு தான், ₹100 சேவ் பண்ணாலும் காசு தான். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அப்படிப்பட்ட காசை நம்ம வந்து பார்த்து செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை பாய்.